அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். எபேசியர் 4:3 உலக திருச்சபை மாமன்றம் உருவாக்கப்பட்ட ஒரு நாளாய் நாம் கொண்டாடிட்டு வரோம். அப்போ WCC என்று சொல்லுவோம், வேர்ல்டு சர்ச் ஆஃப் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கொண்டாடிட்டு வரோம். ஏன் அப்படின்னா, இயேசு என்பவர் நாம் எல்லாரும் வழிபடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். வழிபடுகின்ற ஒரு இறைவனாக, நாம் கடவுளுடைய மகனாக நாம் அவரை பார்க்கிறோம். அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபைகளிலே பல்வேறு பிரிவினைகள், பல்வேறு நிலைகளிலே பிளவுகள் ஏற்பட்டு சமாதான குறைவினாலே மக்கள் பிரிந்திருந்தாங்க. பல டினாமினேஷன்ஸ் பிரிஞ்சிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு ஒருவர், திருமுழுக்கு ஒன்று, ஆனால் அவரை வழிபடுகிற நாம் பல திருச்சபைகளாக பிரிந்திருக்கின்றோம். இப்படி பல திருச்சபைகளாக பிரிந்திருப்பதனாலே ஏற்றத்தாழ்வுகள், போட்டி மனப்பான்மைகள், விசுவாசிகளுக்குள்ளவே எது சரியான திருச்சபை, எது சரியான பாதை என்ற ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது. 2000 வருஷமா இதுக்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தூய பவுல் அவர்கள் என்ன செய்கிறார்னா, எபேசுவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த ஊரில் இருந்தவங்களுக்குலாம் சொல்கிறாரு, நீங்கள் சபைகளிலே பிரச்சனை வேண்டாம், எல்லாரும் ஒன்றா இருங்க, ஐக்கியமாக இருங்க, அன்பை நிலைநாட்டுன்னு சொல்லி கடிதங்கள் எழுதுகிறார். இன்றைக்கு வரைக்கும் கூட நம்முடைய சபைகளிலே பல பாகுபாடினாலே என் சபை பெரியது, உன் சபை பெரியது என்று நாம் அடித்து கொள்கிறோம். இயேசு உண்மையிலே எங்கே இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து ஒரு கேள்வியோடு நாம் எழுப்ப அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி 1948 ஆகஸ்ட் மாதம் 23 இந்த WCC உலக திருச்சபை மாமன்றம் உருவாக்கப்பட்டது. அப்படி என்றால் நாம் எல்லாரும் ஒரே திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆக முதல்ல பார்த்தீங்கன்னா சில திருச்சபைகள் வந்தாங்க. முதல்ல 147 சபைகள், டினாமினேஷன்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆம்ஸ்டர்டாமில் கூடி நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 147 திருச்சபைகள் ஒன்றாக இணைந்தாங்க. அதன் பிறகு இப்போ 153 திருச்சபைகள் ஒன்றாக இணைந்திருக்கிறாங்க. இன்னும் எல்லாரும் ஒன்றாக இணைய வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்லாம் நம்ம வெளியில் வந்திருக்கிறோம். அப்போ கத்தோலிக்க திருச்சபை நம்மளை எப்படி கூப்பிடுறாங்கன்னா, பிரிந்து போன சகோதரர்கள் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். நாம் எல்லாருமே கத்தோலிக்க திருச்சபை உட்பட எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடையின் கீழாக, ஒரே விசுவாச வீட்டாராக, இயேசுவை உண்மை கடவுளை வழிபடுகிறவர்களாக நாம் திகழ வேண்டும். நமக்குள்ளே எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஆவியிலே நிறைந்து ஒரே கடவுள், ஒரே ஆண்டவர், ஒரே திருமுழுக்கு, ஒரே பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் நிலைநாட்ட ஒரே திருச்சபை மறந்துவிடக்கூடாது. ஒரே திருச்சபை என்பதை நாம் மனதில் நிறுத்தி உண்மை கடவுளை இந்த உலகத்துக்கு நாம் அறிக்கை செய்வோம். ஆக உண்மை கடவுளை வழிபடுகிற நாம் அவருக்கு ஏற்றார் போல நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உண்மை வழிபடுகிற நாங்கள் எங்களுக்குள்ளே பிரிவினைகள் இல்லாதபடி எல்லாரும் ஒன்றாக்கப்பட கிருபை தாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமேன்.